யாரு அந்த சாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. அதாவது மேட்ரு என்னன்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தன் அரெஸ்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த பொண்ணை மிரட்டி தான் அவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். மிரட்டுறதுக்கு அவன் யாரோ பெரிய ஆளுக்கு கால் பண்ணி பேசுற மாதிரி அந்த போன்ல சார் அப்படின்னு பேசியிருக்கான். அந்த பொண்ணு சொல்லியிருக்கான். அதன் அடிப்படையில் இந்த யாரு அந்த சார் அப்படின்ற ஒரு டேக் பாத்தீங்கன்னா சில மாதங்களா பரவிட்டு இருந்துச்சு. சோ அந்த சார் யாரு அப்படின்றது இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த கேஸோட தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஜூன் 2 சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட இந்த ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் இந்த பெரிய விவகாரமா போயிட்டு இருக்க அந்த சார் யாரு அப்படின்றதையும் விலக்கி தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அதாவது ஞானசேகரன்ற வழக்குல இன்னொருத்தவனுக்கும் தொடர்பு இருக்கு. அதான் அந்த சார் அவர் போன்ல யார்ட்டையோ சார்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல ஆதாரமே இல்லாம ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, அந்த பொண்ணை மிரட்டி இவன் ஆசைப்பட்டதை அடையணும்ன்றதுக்காண்டி காலே வராத போன்ல யாரோ பெரிய ஆள்கிட்ட பேசுற மாதிரி சார் அப்படியா சார் இந்த தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக சார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்காங்கன்னா, கால் எதுவும் வந்த மாதிரி ரிங்டோன் எதுவும் வரல, ஆனா இவன் எடுத்து அட்டன் பண்ணி பேசின மாதிரி பேசினா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீசாரோட விசாரணையிலையும் தெரிய வந்திருக்கு இதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த வன்கொடுமை நடந்த நேரத்தில் அவங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட டயத்துல இவன் போன்ல இருந்து யாருக்குமே போனே போகல. இதை உறுதி செஞ்ச நீதிபதி ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு சார்னு யாரும் கிடையாது, இந்த வழக்குல முழுக்க முழுக்க குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார் அந்த சார் யார் அந்த சார்னு முக்கு குதிக்காதீங்க தற்குறீங்களான்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள்.